நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மாலிகுல் வந்து அசோசியேஷன் ஆகும்போது அதோட ஐ ஃபேக்டர் வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது, டிசோசியேட் ஆகும்போது நமக்கு வந்து ஐ ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அசோசியேஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல அசோசியேஷன் வந்து நமக்கு வந்து நடக்குது. அப்போ அசோசியேஷன் நடக்குது நமக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா. இப்போ நம்ம வந்து பென்சாயிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, அது ரெண்டு மாலிகுல் நமக்கு என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மாலிகுல் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடும் இல்லையா. அப்போ 2 மாலிகுல்ஸ் நமக்கு என்ன ஆயிடும்னா C6H5COH வந்து நமக்கு வந்து மாறுது. ரெண்டு வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக நமக்கு வந்து என்னன்னா இது 0வாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 - ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ இது ஒரு ஆல்ஃபா குறைஞ்சதுன்னா இது ஆல்ஃபா பை 2வாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு என்னன்னா ஒன்று நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து பாதிமாக தான் பிஹேவ் பண்ணும். ரெண்டு சேர்ந்தா நமக்கு என்ன ஒன்றா வந்து நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும் இல்லையா. அப்போ நம்ம ஐன்றது என்னது, ஐன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். அப்போ வந்து 1 - ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பை 2 வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 - இது என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ஃபா, இது வந்து நமக்கு என்ன எடுத்துக்கிறாங்க, இது வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, அது மைனஸ் ஆல்ஃபா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா பை 2 வந்து வரும். இது வந்து -1, இது வந்து பிளஸ் ஆஃப். அப்போ நமக்கு ரெண்டு மணி நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1/2 வந்து வரும் இல்லையா. அப்போ 1 - ஆல்ஃபா பை 2 வந்து ஐ வந்து நமக்கு வந்து வரும். இதே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு வந்து இது வந்து டிசோசியேஷன் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா அப்போ டிசோசியனுக்கு நமக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா NaCl. அப்போ NaCl உள்ள தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது என்னதான் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா Na ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் வந்து Cl மைனஸாக வந்து மாறுது. அப்போ இனிஷியலாக இது வந்து ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது Na ப்ளஸும் இருக்காது, Cl மைனஸும் இருக்காது வாட்டரில் போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் NaCl வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ எத்தனை NaCl வந்து டிசோசியேட் ஆகுதோ அத்தனை Na ஃபார்ம் ஆயிருக்கும், அத்தனை Cl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஐன்றது என்னது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 1 - ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா, அப்போ மைனஸ் ஆல்ஃபாவும் பிளஸ் ஆல்ஃபா நம்ம வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். இதுதான் ஐக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, அது வந்து அசோசியேட் ஆயிருந்துச்சுன்னா ஐ = நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 - ஆல்ஃபா பை 2 வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா ஐ = 1 + ஆல்ஃபான்ற ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.